ரீசெண்ட் டைம் தேக்கடி போயிருந்தப்போ ரொம்ப ரசித்து சாப்பிட்ட டிஷ் இது. சிக்கன் உலர்த்தியது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? செம்ம சிம்பிள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, பெப்பர்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் நான் ஒரு 1 kg சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க மசாலா பவுடர் சேர்த்துட்டு இது கூடவே கருவேப்பிலை, தேங்காய் பீசஸ்லாம் சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். மேரினேட் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலாம் சேர்த்துட்டு இதில் வந்து பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு கூட மூடி வச்சிருங்க. தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம், அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற தண்ணியிலே அது வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நல்லா கலரி விட்டுருங்க. கரெக்டாக 20 மினிட்ஸில் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக சூப்பராக ரெடி ஆயிரும். சூப்பரான கேரளா ஸ்டைல் சிக்கன் உலர்த்தியது ரெடி. மெயினாக இரும்பு கடாயில் செய்யுங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும்.